அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸில் ஜிசிடி பார்த்துட்ருக்குறோம். எக்ஸசைஸ் 3.2ல் ஃபஸ்ட் ப்ராப்ளம். ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் இஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 கமா எக்ஸ் பவர் 3 மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11 இருக்குது. இல்லை கிரேட்டர் டிகிரி என்ன? எக்ஸ் பவர் 4 தானே. ஸோ எக்ஸ் பவர் 4 நடுவில் எனக்கு எதெல்லாம் இல்லை? எக்ஸ் பவர் 3 டேர்ம் இல்லை. ஸோ அதை நான் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, அதையும் நான் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்னதான் இருக்குது? எக்ஸும் இல்லை, அதை ஜீரோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் 1 அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் டிவைட். மேம் இது ஏன் அப்படின்னா நம்ம இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் டேர்ம் எல்லாம் இருக்கிறதால அதெல்லாம் இங்கே வரும். அப்போ போன ப்ராப்ளமில் நம்ம என்ன பண்ணோம்? நடுவில் ஒரே ஒரு டேர்ம் தான் இல்லை, அதுக்கே இங்கேன்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல தனியாக அந்த ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு போட்டு சொல்லி கொடுத்துருந்தேன் போன ப்ராப்ளம். ஸோ இங்கே என்னெல்லாம் இல்லையோ அங்கே ஜீரோ போட்டுக்கணும். ஜீரோ இன்ட்டு எவ்ரிதிங் நத்திங், சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? எக்ஸ் பவர் 3 மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் வரணும், அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ இதை எதால் மல்டிபிள் பண்ணணும்? எக்ஸால் மல்டிபிள் பண்ணோன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 4. இது மட்டும்தான் என்னோட மோட்டிவ். ஸோ இதை நான் இப்படி பார்த்துட்டேன்னா அடுத்தது என்ன இருக்கோ அதை நான் எழுதிடலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 3 மைனஸ் 11 எக்ஸ் பவர் 3 அப்புறம் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மைனஸ் 11 எக்ஸ். இதுக்காக தான் நான் மேலே ஜீரோ போட்டு எழுதினேன். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 கேன்சல். இதை ப்ளஸ் 11 எக்ஸ் பவர் 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11 எக்ஸ். ஏன்னா நம்ம சைன் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதுதான் அதோட சைன் இனிமேல். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11 எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இங்கே நான் எதால் மல்டிபிள் பண்ணணும்? 11ஆல் ப்ளஸ் 11ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 11 எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11 11s ஆர் 121 எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் ப்ளஸ் 11 எக்ஸ் மைனஸ் 11 11s ஆர் 121. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணுமா? பண்ணிடலாம். பண்ணோன்னா 11 எக்ஸ் பவர் 3 11 எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 121. இப்போ மைனஸ் 121லேருந்து மைனஸ் பண்ணோன்னா 120 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11 எக்ஸ் மைனஸ் 11 எக்ஸ் ப்ளஸ் 120 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே டிகிரியை விட இங்கே கம்மியாயிடுச்சு, எனக்கு ரிமைண்டர் ஜீரோ வரல. அப்போ நான் என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணணும். இங்கே காமனாக இருக்கிறத நான் வெளியில் எடுத்துகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ் பவர் 3 ஃபங்க்ஷனையும் எக்ஸ் ஸ்கொயரையும் டிவைட் பண்ணணும். அப்போ எது உள்ளே இருக்கும் நம்மளுக்கு? எக்ஸ் பவர் 3 மேக்ஸிமம் பவர் தானே. மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு. இங்கே எக்ஸ் பவர் 3 எக்ஸ் ஸ்கொயரை எதால் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் பவர் 3 வரும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 3 இங்கே எக்ஸ் எஸ் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸுன்ட்டு இருக்கும். இங்கே எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, நான் எக்ஸுக்கு நேராக எழுதிக்கிறேன். இப்போ 0 எக்ஸ் ஸ்கொயர் நாட் நெசசரி, பட் உங்களுக்கு சப்ராக்ட் பண்ணுறதுக்காக நான் அதுக்கிட்ட போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். ப்ளஸ் எக்ஸ் பவர் 3 மைனஸ் எக்ஸ் பவர் 3 கேன்சல். ஸோ மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் மைனஸ் 11. அப்போ இதை எதால் மல்டிபிள் பண்ணணும்? மைனஸ் 11 வேணும்னா மைனஸ் 11ஆல் மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் 11 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 இன்ட்டு 1 11. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுவோம், எனக்கு ஜீரோ கிடைச்சது. அப்போ ஜிசிடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் என்ன? எதால் டிவைட் பண்ணுறப்போ ஜீரோ கிடைச்சதோ அதுதான் அதோட ஜிசிடி. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.